புதன் நீசம். ஆனா நிறைய இடங்கள்ல புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இது கடைசி ராசி அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மோட்சத்துக்கு போகக்கூடிய ராசி, சூட்சுமங்கள் மர்மங்கள் நிறைந்த ராசி, அமைதியாக இருப்பது, எதையாவது யோசித்து கொண்டே இருப்பது, இயற்கையிலேயே மிகப்பெரிய அறிவாளிகளாக பிறப்பது, தனது கஷ்டமாக எடுத்துக்கொள்வது, பேசும் பொழுது கூட மற்றவர்களை பெரிதாக பாதிக்க கூடாது என்று நினைப்பது. ஆனால் சில நேரத்தில் இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி, சில நேரத்தில் சில வார்த்தைகளை இவர்கள் தங்களை மீறி பேசி விடுவார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்ப்புகள் இவர்களுடைய வார்த்தைகளால் உருவாகும். இவர்கள் நிறைய இடத்தில் இழக்கிறார்கள், தொலைந்து போகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். குரு தன்னுடைய தனஸ்தானத்தில் நீசம். குருங்கிறவர் தான் தனகாரகன். எல்லா ராசிக்கும் செல்வத்தையும் பணத்தையும் சுப நிகழ்வுகளையும் தூக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இவர்கள் தான், இந்த குரு தான். இவர்களே இவர்களுடைய லாபத்தில் நீசம், புத்திரஸ்தானத்தில் உச்சம், புத்திரர்களுக்காக மிகப்பெரிய கடனை வாங்குவது, வந்த லாபத்தை வைத்து கொள்ள முடியாமல் செதறி விட்டு விடுவது. இவர்களுக்கு துரோகத்தை கொடுக்கக்கூடிய மெயினான பிளானட் யாருன்னா அஷ்டமாதிபதி சுக்கிரன். அந்த துரோகிக்கு இவர்களுடைய வீட்டிலேயே உச்சபலம் கொடுத்திருக்கிறார்கள். இது நீர் ராசினா மற்றவர்களுக்கு சேவை செய்து 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 இவர்கள் தங்களது கர்மாவை தீர்த்து கொண்டு மோட்சத்துக்கு போக வேண்டும்ங்கிறது தான் இதனுடைய கர்ம பலன். ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் மலேசியா வருகை தருகிறோம். நிறைய நபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், ஒருவேளை எங்களது சேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, இரட்டை ராசி, பெண் ராசி, நீர் ராசி. இந்த ராசியில் தேவகுரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீசம். ஆனா நிறைய இடங்கள்ல புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இது கடைசி ராசி அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மோட்சத்துக்கு போகக்கூடிய ராசி, சூட்சுமங்கள் மர்மங்கள் நிறைந்த ராசி, அமைதியாக இருப்பது, எதையாவது யோசித்து கொண்டே இருப்பது, இயற்கையிலேயே மிகப்பெரிய அறிவாளிகளாக பிறப்பது. ஏன் அப்படின்னா மாற்றி யோசிப்பது. இரட்டை மீன், ரிவர்ஸாக முன்புறமாகவும் பின்புறமாகவும் செல்லக்கூடிய இரட்டை மீன் எதிர்நீச்சல் போடுவது, எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசித்து தெளிந்து தீர்வு சொல்வது, புதிய கோணம் புதிய பாதை, வழக்கத்தை விட்டு செல்வது. தேவகுரு ஆட்சி, அசுரகுரு உச்சம், ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா சாத்தானுடைய முழு கர்ம நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே உள்ளே இருக்கிறது. பழிவாங்கும் உணர்வு இவர்களிடம் எதுவும் பெரிதாக இல்லை. தமக்காக இதனை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இல்லை. மேலும் பெரிய கோபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களிடம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் நன்றாக செய்வது, பிறகு இவர்களுக்கென்று யாரும் எதுவும் எப்பொழுதும் செய்யவில்லை என்று புலம்புவது. These people are very very responsible. They care about others. மேலும் பசி என்று மற்றவர்கள் வந்தால், இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ பொருளோ இல்லை என்று வந்தால் அதற்காக அதிகமாக இரக்கப்படுவது, அதிகமாக மற்றவர்களை விரும்பி செய்வது, இதெல்லாமே இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவர்களது கஷ்டங்களையும் தனது கஷ்டமாக எடுத்துக்கொள்வது, பேசும் பொழுது கூட மற்றவர்களை பெரிதாக பாதிக்க கூடாது என்று நினைப்பது. ஆனால் சில நேரத்தில் இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி, சில நேரத்தில் சில வார்த்தைகளை இவர்கள் தங்களை மீறி பேசி விடுவார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்ப்புகள் இவர்களுடைய வார்த்தைகளால் உருவாகும். இவர்கள் நிறைய இடத்தில் இழக்கிறார்கள், தொலைந்து போகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். இவர்களுக்கு நட்பு கிரகமாக வந்தாலும் சூரியன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால்
அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசியல் போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் நிறைய பணத்தை இழக்கிறார்கள், கடனாக வாங்குகிறார்கள், ஏமாந்து விடுகிறார்கள். அந்த வாய்ப்போ அந்த வேலையோ இல்லை அந்த பதவியோ இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதுவே உள்ள அடக்கி 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 கோபமாக போகிறது. when they are ready to go to next level, டார்கெட்டை வைத்துக் கொண்டு இவர்கள் நவரும் பொழுது இந்த கோபம் சில நேரத்தில் இவர்களை யார் ஏமாற்றினார்களோ அவர்களிடம் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எரிமலையாக வெடிக்கிறது. அப்போ என்ன ஆகுது? அவர் எதிரியாக மாறிவிடுகிறார். நிறைய பிரச்சனைகளை அதற்கப்புறம் இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர்களே இவர்களுடைய லாபஸ்தானத்தில் போய் நீசமடைகிறார்கள். தனுராசி குரு தன்னுடைய தனஸ்தானத்தில் நீசம். குருங்கிறவர் தான் தனகாரகன். எல்லா ராசிக்கும் செல்வத்தையும் பணத்தையும் சுப நிகழ்வுகளையும் தூக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதே இவர்கள் தான், இந்த குரு தான். இவர்களே இவர்களுடைய லாபத்தில் நீசம். புத்திரஸ்தானத்தில் உச்சம். புத்திரர்களுக்காக மிகப்பெரிய கடனை வாங்குவது, வந்த லாபத்தை வைத்து கொள்ள முடியாமல் செதறி விட்டு விடுவது. அப்போ என்ன ஆகும்? அதற்காக வருத்தப்படுவது. யாரிடமெல்லாம் இவர்கள் கடன் வாங்கினார்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவது. இதையெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு துரோகத்தை கொடுக்கக்கூடிய மெயினான பிளானட் யாருன்னா அஷ்டமாதிபதி சுக்கிரன். அந்த துரோகிக்கு இவர்களுடைய வீட்டிலேயே உச்ச பலம் கொடுத்திருக்கிறார்கள். இது நீர் ராசினா மற்றவர்களுக்கு சேவை செய்து 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 இவர்கள் தங்களது கர்மாவை தீர்த்து கொண்டு மோட்சத்துக்கு போக வேண்டும்ங்கிறது தான் இதனுடைய கர்ம பலன். மீனராசியில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா போன ஜென்மத்தில் குரு தானே இந்த கிரகம். இந்த குரு தன்னுடைய வித்தையை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் அந்த கர்மாவின் தொடர்ச்சி தான். இந்த தடவை மீனராசியில் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தில் நீசம். அப்ப என்ன ஆகுது? உள்ளுக்குள்ள இருக்கிற சுக்கிரன் இவர்களை தூண்டி விடுகிறது. லவ், காதல், காமம், திருமணம், திருமணத்துக்கு முன் கொடுக்கப்பட்ட கமிட்மெண்ட், திருமணத்துக்கு பின் இவர்களிடம் ஆப்போசிட் நபர் சொல்வது போல் நடந்து கொள்வதில்லை. எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் தலையில் மொத்தமாக வைத்துவிட்டு அவர்கள் துரோகிகளாக மாறிவிடுகிறார்கள். இப்போ இந்த சகோதரி மீனராசினா இந்த சகோதரி படிக்கிறதுக்கே அவங்க அப்பா கடன் வாங்கியிருப்பார், டாக்குமெண்ட் அடமானத்தில் வைத்திருப்பார். அப்போ அப்பா அம்மாவையும் இவர்களுக்காக வாங்கப்பட்ட கடனையும் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், இதை தூக்கி தலையில வைக்கிறேன், அதை தூக்கி தலையில வைக்கிறேன், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், டிஸ்கோ எல்லாம் ஒன்றாக ஆடி திருமணம் செய்த பிறகு இந்த மீனராசி சகோதரி பொறுப்புகளை எடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு ஆப்போசிட் நபர் என்ன பண்ணுவாரு? புகுந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையவும் தூக்கி இவர் தலைமையில் வைத்து அவர் துரோகியாக நிறைய இடங்களில் மாறுகிறார். திருமணத்துக்கு முன்பு இது லிவிங் டுகெதர் போன்ற சிக்கலை ஏற்படுத்துகிறது. திருமணத்துக்கு பிறகு லைஃப் பார்ட்னர் நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு துரோகியாக மாறிவிடுகிறார். எல்லாம் மீனராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இப்போ பிளாஸ்ட் ஆகி விடுவார்கள். என்னன்னா இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி. எல்லாருக்கும் நான் எல்லாம் பண்ணினேன், என்னிடம் இருந்த எல்லா விஷயத்தையும் உரிந்த பிறகு என்னை நடுத்தெருவில் விட்டு விட்டீர்களே அப்படின்னு குமருவார்கள். அப்போ அந்த எதிர் நபர் துரோகியாக இவர்களுக்கு மாறி விடுகிறார்கள். இவர்களுடைய புத்திசாலித்தனத்தை, இவர்களுடைய அழகை, இவர்களுடைய சேமிப்பை, இவர்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மற்றவர்கள் பிரமாதமாக உறிஞ்சிக் கொள்கிறார்கள். விரயத்தை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அந்த விரயத்தை கொடுக்கக்கூடிய சாத்தான் இவர்களுக்கு அஷ்டமத்தில் உச்சம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டம் முடிந்தால் அடுத்த கஷ்டம், முடிந்தால் அடுத்த கஷ்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய கஷ்டங்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. மேலும் இவர்களுக்கு வந்த லாபம் எல்லாமே இந்த எதிரிகளையும் இந்த துரோகிகளையும் சந்திப்பதற்கே நிறைய இடங்களில் இவர்களுக்கு செதறி விடுகிறது. டாக்குமெண்ட் சிக்கல்,
டாக்குமெண்டேஷன் செய்து கொள்ளாதது, கடன் வாங்கும் போது அந்த டாக்குமெண்டை சரியாக படிக்காமல் விட்டு விடுவது, வந்த சொத்தை கரெக்டாக வைத்து கொள்ளாமல் தவற விடுவது, குறிப்பா திருமண வாழ்வில் இழந்து விட வேண்டிய சிக்கலை எல்லாம் நிறைய இடங்களில் சந்திக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு அந்த ஆப்போசிட் நபர்கள் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறுகிறார்கள். இதன் காரணம் இவர்களுக்கு களத்திரக்காரகன் புதன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி அவரே டாக்குமெண்ட்டுக்கு உண்டான கிரகமாகவும் மாறி இவர்களுக்கு பாதகாதிபதியாகவும் மாறி இவர்களுடைய பாதகத்தில் அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீசம். இதனால் இவர்களுக்கு அவமானம், தோல்வி, படுகாயம், புத்திசாலித்தனத்தை இழந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே அது டமால் டுமீல்னு உறவு முறை சிக்கல், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய துரோகத்தை மீனராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? முதலில் அலைப்பாயும் மனதை இவர்கள் கண்ட்ரோல் செய்து ஞான மார்க்கத்தை நோக்கி இவர்கள் நகர வேண்டும். இவர்கள் தங்களுடைய கர்மா என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பது. முடிந்தவரை மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்பின்றி சொல்லி கொடுங்க. இப்ப நான் இந்த நபருக்கு இதனை சொல்லி கொடுத்தேன், இவருக்கு இதனை சொல்லி கொடுத்தேன், அவர் நன்றாக இருக்கட்டும்னு அனுப்பி விடுங்கள். பிறகு அவர் நமக்கு ஏதாவது செய்வார்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்தில் கோமாளிகளாக மாறி விடுகிறீர்கள். ஏன்னா கண்டிப்பா அவர் கம்பி நீட்டி விடுவார். பிறகு உங்களுக்கு அது ஒரு மன உளைச்சல், துரோகம், எதிரி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சேர்ந்து விடும். முருகனை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றவர் அவர்தான். உங்கள் லாபத்தில் உச்சமடையக்கூடிய கிரகமும் அவர்தான். இடம் பூமி வாங்கி கொள்வது, தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்வது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் அந்த முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு பிரதானமாக தேவைப்படுகிறது. நீங்கள் உச்சமடையக்கூடிய வீடுங்கிறதே சந்திரனுடைய வீடு தான். குறிப்பா பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு, காமாட்சி வழிபாடு, மீனாட்சி வழிபாடு, மேலும் பெண் தெய்வங்கள் வாராகி, துர்கா வழிபாடு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கு குறிப்பா இந்த துர்கா யாகம், பிரத்யங்கரா யாகம், இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களுக்கும் தேவிகளுக்கும் பௌர்ணமி தினங்களில் செய்யக்கூடிய யாகம், பூஜைகள், அபிஷேகங்கள், பிரார்த்தனைகள், அன்னதானங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்தாலும் தவிடுபொடியாக்கிவிடும். உங்கள் மனதை அடக்குவதற்கு காமம், காதல், செக்ஸ் போன்ற விஷயங்கள் மேல் அனாவசியமாக அநாகரிகமாக இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடை குறைப்பதற்கு, நல்ல ஆரோக்கியமான புனிதமான கணவன் மனைவி தாம்பத்தியத்துடன் வாழ்வதற்கு மஞ்சள் புஷ்பராகம் என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வது, பவளம் என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நம்பர் 3, நம்பர் 9 இந்த 2 எண்களையும் லக்கி எண்களாக உபயோகிப்பது. சிவப்பு என்ற ஒரு கலரை லக்கி கலராக நீங்கள் உபயோகிப்பது. வாய்ப்பு கிடைத்தால், உடல் உங்களுக்கு ஒத்துழைத்தால் இரத்த தானம் செய்வது, பித்தளை பாத்திரங்கள் தானம், காப்பர் பிளேட்டு, காப்பர் வெசல்ஸ் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் துவண்டு போய்விடும், எதிரிகள் சுருண்டு விடுவார்கள், துரோகிகள் தவிடுபொடி ஆகி விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஒரு செகண்ட். பாபா ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.